யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக வாழ்கிறாய். நீ கர்த்தருக்காகவே வாழணும், மனிதர்களுக்காக அல்ல. நீ மனுஷங்க மேலே பாசம் வச்சு, அன்பு வச்சு, புருஷன், பிள்ளை, மனைவி, குடும்பம், பெற்றோர், பிஸ்னஸ், இப்படியே உலகத்திலேயே உன் மைண்டை வச்சுருந்தா சாத்தான் உன்னை சோதிப்பான், பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து முழுமையாக கர்த்தரை நம்பி நன்மை செய்து பாரு. கர்த்தருக்காக நீ வாழ ஆரம்பி. தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற ஆரம்பி. கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் உனக்காக எல்லா நன்மைகளையும் கொண்டு வருவார். உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. சாத்தான் உன்னை ஜெயிக்க முடியாது. நீ சாத்தானுங்கன்னா நீ பயப்படுறதுக்கு கர்த்தர் இயேசுநாதர் சிலுவைக்கு போல. எதுக்கு போகணும் சிலுவைக்கு? அவரு நீ பயப்படுறதுக்கா? நீ தைரியமா இருக்கிறதுக்கு தான் இயேசு சிலுவை ஜெயித்து எழுந்திருக்கிறார். எல்லா உலகத்தில் இருக்கிற சாமியெல்லாம் கதை. இயேசுவே மெய் தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம், உன்னை கவனிக்கிற தெய்வம், உன்னை விசாரிக்கிற கர்த்தர். எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் ஏற்றுனாலும் சரி, நீ பயப்படாத. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக வழக்காடுவார், பரிந்து பேசுவார், உனக்காக யாவையும் செய்வார். இந்த நாளிலே அவருடைய கரத்திலிருந்து உனக்கு ஒரு நன்மை வரப்போகுது. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களோட வைப்பார். ஆமென். அல்லேலூயா.